வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தமல்லி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக மார்னிங் அண்ட் நைட் வந்து டிஃபன் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து டெய்லி ஏதாவது ஒரு சட்னி சாம்பார் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்காக இன்றைக்கி நாங்கள் வந்து கொத்தமல்லி சட்னி தான் செஞ்சுருக்கோம். ஸோ அந்த ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி கட்டு வாங்கிக்கோங்க. வாங்கி அதை வந்து நீங்கள் அந்த வேர் பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் கை நிறைய பூண்டு பல்லை வந்து தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு வந்து காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது இங்கே மாறி தோட்டத்து பச்சை மிளகா, அதனால் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதுவே எங்களுக்கு தாராளம். ஒரு விரல் சைஸ் அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நல்லா தோல் சீவி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட இஞ்சி இல்லாதனால நான் இஞ்சி சேர்த்துக்கல. ஆனால் இஞ்சி சேர்த்து வதக்கி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் இதில் புளி சேர்ப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் புளி சேர்த்தா சில பேருக்கு பிடிக்காது, அதனால் நான் சேர்த்துக்க மாட்டேன். ஆனால் புளி சேர்த்தும் வதக்கி அரைப்பாங்க, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் கடைசியாக கொத்தமல்லியை போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கம் திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக அது வதங்கி வந்துடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் பல்லோடு சேர்த்து இதெல்லாம் ஆறுனதும் நல்லா மைய அரைச்சிக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து மறந்துடாதீங்க. உப்பு சேர்த்து மைய அரைச்சிட்டு ஆஸ் யூஷுவல் தாளிப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து இட்லியோ தோசை எது கூடயோ சூப்பராக ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில்